விழுப்புரம் அருகே இருக்கும் இடத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் பட்டா வழங்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றின மேலும் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவல்கள். விழுப்புரம் புதுச்சேரி சாலை, அதாவது விழுப்புரம் நகரத்தோட மையப்பகுதி தான் இந்த விழுப்புரம் பவர் ஹவுஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க, பவர் ஹவுஸ் சாலை. இந்த பகுதியில 80 ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றுக்கணக்கான ஏழை எளிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலத்துல அவங்க வசித்து வராங்க. இது நீண்ட நாட்களாக இந்த பகுதியில வசித்து வரக்கூடிய இவர்களுக்கு அப்புறப்படுத்தணும். அதை பத்தினா ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. இந்த பகுதியில் ஒரு கோயில் அமைதி இருக்கு. அதாவது சாலையில் ஒட்டி நடுவே இந்த கோயில் தொட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு உத்தரவிட்டாங்க. இந்த தகவல் விழுப்புரத்தோட அமைச்சர், வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இவர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் 44 பேர், இந்த 44 குடும்பங்களுக்கும் உடனடியாக பட்டா வழங்க ஏற்பாடு செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டாங்க. அதன் அடிப்படையில இவர்களுக்கு இன்றும் சற்று நேரத்துல பட்டாவும் வழங்க போறாங்க. எங்க பட்டா கொடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரத்துல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருப்பாச்சூர் கிராமம். இந்த பகுதியில தான் இந்த நகர்ல குடியிருக்கிற மக்களுக்கு அந்த பகுதியில போய் பட்டா கொடுக்கறது ஏற்பாடு பண்ணி பட்டாவும் ரெடி ஆயிடுச்சு, கையில கொடுக்க போறாங்க. இந்த நேரத்துல பட்டா வாங்க நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா, அத்தனை பெண்களும் பட்டா வாங்குறதுக்காக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் காத்துட்டு இருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நாங்கள் கூலி வேலை செய்யறோம், விழுப்புரம் நகர்ல இருக்கக்கூடிய வீடுகள், இருக்கக்கூடிய கடைகள், இருக்கக்கூடிய நிறுவனங்களை வேலை செய்யறோம். நாங்க எங்கிருந்து 7 கிலோமீட்டர் போயிட்டு மீண்டும் இங்க நாங்க வேலை செய்ய முடியாது. எங்களுக்கு நகர பகுதியிலே வேற ஏதாவது பகுதியில பட்டாவை கொடுங்க, இந்த பட்டா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றத குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அமைச்சர் பொன்முடி இங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்துட்டாரு, இங்க காத்துட்டு இருக்காரு பட்டா வழங்க. ஆனா இந்த நேரத்துல இவங்க வாக்குவாதமும் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்க சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அரசு தரப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள், விழுப்புரம் நகரை சுற்றி எங்கேயுமே புறம்போக்கு நிலம் இல்லை, அதனால் உங்களுக்கு 1.5 சென்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல 3 சென்ட் கொடுக்குறோம், உங்களுக்கு கலைஞர் வீடு கட்டத்துல வீடும் கட்டி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆனால் அதனை ஏற்க மறுத்து பெண்கள் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. தற்போது தாசில்தாரும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.